ஓம் சாந்தி. இந்த டாப்பிக்கில் வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ போடுறேன். என்ன டாபிக்னால், இந்த நெற்றிக்கண் சொல்கிறோம் இல்லையா, மூன்றாவது கண்ணை திறப்பது, ஓப்பனிங் தி தேர்ட் ஐ, அதை பற்றி. அதை மனிதர்கள்கிட்ட போய் குருவை கண்டுபிடிச்சி திறக்கணும் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்களே திறந்தாதானே, அதெல்லாம் திறக்கிறது கிடையாது. அல்பகால ஏதோ அனுபவத்தையே அதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே ஓப்பனிங் தி தேர்ட் ஐன்றது ரொம்ப ஈஸியானது. எப்போனா அது இறைவன் கற்றுக் கொடுக்குற ஞானத்தில் அது வரும். பிரம்மகுமாரிகள் மூலமாக பரமபிதா, அல்லாஹ், சிவன் அப்படின்னு 3 பேரை கொண்ட அந்த ஒரே இறைவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சங்கர், உலகம் ஃபுல்லாக சிவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த சங்கர் கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டிருப்பாரு. அவர் ஆக்சுவலாக சிவனே கிடையாது, அவர் சங்கர் தான். சிவன்றவர் ஒளிப்புள்ளியானவர் தான். நாம் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கிறோம், ஆத்மாவின் தந்தையும் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார். அதுதான் முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா அல்லாஹ்னு வருவாங்க, அல்லாஹ் ஒளியானவர்ன்ட்டு. ஸோ இறைவன் எப்பயுமே அந்த ஒரு ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறார். அவர் ஒருத்தர் உடம்புல பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறதுடைய நினைவு, அந்த யார் உடம்புல பிரவேசமாகிறாரோ அவருடைய நினைவாக தான் அந்த சங்கருடைய சிலை இருக்குது. அப்போ அவருக்குள்ளே சிவன் ஞானத்தை சொல்கிறாரே தவிர அவரே சிவன் கிடையாது. இப்போ எனக்குள்ளே ஒரு ஆத்மா பிரவேசமாகி பேசுச்சுன்னா இந்த உடம்பு அந்த ஆத்மா கிடையாது, இல்லை இல்லையா? அது மாதிரி தான் அது. சரி. அப்போ அந்த சங்கர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண் இருக்கும் இல்லையா, நெத்தியில் ஒரு கண் இருக்கும், அதுதான் நெற்றி கண் அப்படின்வாங்க. அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, உண்மையில் இங்கே என்ன இருக்குதுன்னா ஆத்மா இருக்குது, ஒளிப்புள்ளியாக இருக்குது. அந்த ஆத்மாவில் தான் மனசு, புத்தி, சமஸ்காரம்னு 3மே இருக்குது. அதில் சமஸ்காரம் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்களோ அத்தனை ஜென்மத்துடைய பதிவுகளும் அது இருக்கும், ஒரு வினாடி விடாமல். அதில் இருந்து தான் எண்ணங்கள் வெளியாகும், புதுசாக வராது. இப்போ ஒரே பொருளை 4 பேர் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு 4 விதமான எண்ணம் வரும், ஒரே மாதிரி இருக்காது. அது காரணம் என்னென்னா, 4 பேர் சமஸ்காரத்தை வைத்து அதை பார்க்குறாங்க. சமஸ்காரத்திலேருந்து அந்த எண்ணங்கள் வர்றதுனால அப்படி என்னென்ன உள்ளே போட்டிருக்கிறாங்களோ அதை வைத்து வர எண்ணங்கள். உதாரணத்துக்கு ஒரு ஊதுபத்தி வாசனை அடிக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு கோயில் ஞாபகம் வரும், ஒரு சிலருக்கு சாவு ஞாபகம் வரும். ஸோ அது காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க கோயிலில் இருந்து பழக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு கோயிலே போகாதவங்களுக்கு சாவில் தான் அது வைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஸோ இது மாதிரி உள்ள அந்த சமஸ்காரத்தில் இருந்து வர்றது தான் எண்ணங்கள், அதை பண்ணுறது தான் மனசுடைய வேலை. அப்போ புத்தின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா எதை உள்ளே போடுறதுன்னு நிர்ணயிக்கிறது. அப்போ எதை நான் பார்க்கணும், கண் வழியாக உள்ளே போகுது மெசேஜ், அது ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிடுது சமஸ்காரமாக. அப்புறம் காது வழியாக, வாய் வழியாக, இப்படி எல்லாமே. ஒரு சில சுவை, ஒரு சில உணவை பார்த்தா அப்படி அதை சாப்பிட்டே ஆகணும்னு தோணுது இல்லையா, அந்த அளவுக்கு நாக்கில் எச்சி போடுறது, அது என்னன்னா அது சம்மந்தமாக ஏதோ சமஸ்காரம். இது இந்த பிறவி மட்டும் இல்லை, பல ஜென்மமாக போட்ட சமஸ்காரம் வரும். அதுதான் ஆண் பெண் தனிமையில் ஏன் காம உணர்வு மேலோங்குதுன்ற வீடியோவில் போட்டிருப்போம் இல்லையா. ஜென்மமாக அவங்க தனிமையாக இருக்கும்போது காமத்தில் ஈடுபடுறதுனால இப்போ அவங்க ரொம்ப அந்த காமத்தை பற்றி தெரிந்து கொள்ள வயசு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தனியாக இருந்தால் கூட அந்த உணர்வு வருது ஆட்டோமேட்டிக்காகவே. ஏதோ பயங்கர டிஸ்டர்ப் ஆகுறது வருது. அது 2 பேருக்குள்ளேயுமே அந்த வைப்ரேஷன் இருக்கனால அது மேலோங்கிறதுனால ஒருத்தரோட வைப்ரேஷன் கம்மியாக இருந்தால் கூட இன்னொருத்தர் வைப்ரேஷன் தாக்கி அதை அதிகமாக்கிடும். அப்போ அதெல்லாம் எப்படி வருதுன்னா மனசுலேருந்து வருது அந்த எண்ணங்கள். சமஸ்காரத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது மனசு, அது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. ஆனால் நம்ம கட்டுப்பாட்டில் எது இருக்குன்னா புத்தி. அப்போ நான் உடம்புன்னு நினச்சிங்கன்னா ஆத்மான்னு ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ கண்டதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்க்குறதெல்லாம் பார்ப்பீங்க, கேட்குறதெல்லாம் கேட்பீங்க, அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு இல்லாமல். ஆனால் நான் ஆத்மான்னு விலகி ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நான் உடம்பு கிடையாது, ஐம்புலன் எனக்கு அடிமை அப்படின்னு ஆத்ம உணர்வில் இருக்கும்போது நான் சொல்கிறதான் கண்ணு பார்க்கணும், நான் சொல்கிறதான் காது கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ புத்தி அப்படிங்கிற 3வது கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த ஸ்தூல கண் அதுக்கு எந்த இதுவும் இல்லை, அது பாட்டு பார்த்துனே இருக்கும். இப்போ அந்த 3வது கண் முடிவு பண்ணுது நீங்கள் இந்த கண் எதை பார்க்கணும், இந்த காது எதை கேட்கணும், எதை நினைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த புத்தின்ற 3வது கண், அதுலேயும் முக்கியமாக
நான் ஆத்மான்ற உணர்வில் சதா இருந்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது நான் இங்கே ஒளிப்புள்ளியாக நட்சத்திரமாக இருக்கேன், நான் இந்த உடம்பே கிடையாது, இங்கே ஒரு ஒளிப்புள்ளியாக உட்காந்துட்டு இருக்கிறேன், சுற்றி இருக்கிற ஆத்மாக்கள் அனைத்துவரையும் ஆத்மாவை தான் பார்க்குறேன், உடம்பா பார்க்கல. உடம்புன்னு பார்த்தா தான் ஆண் பெண் வித்தியாசம், வயசானவங்க சின்னவங்க இந்த மாதிரி வித்தியாசம், இணக்க வச்சு எல்லாம் வரும். ஆத்மான்னு பார்த்தா வராது. ஆனால் அது முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், உடனடியாகவும் வந்துடாது. முதல்ல நீங்கள் ஆத்மான்னு பண்ணணும். அதுக்காக சரி நான் எல்லாரையும் ஆத்மா பயிற்சி பண்ணுறேன் எல்லாரையும் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா மாயா மாட்டிக்கும். ஏன்னா 2500 வருடமாக தேகமாக பார்த்தவங்கள நீங்கள் திடீர்னு ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா தேக உணர்வு அதிகமாக இருக்கிற அந்த வைப்ரேஷன் தாக்கி மீண்டும் உங்களை விகாரத்தில், அதாவது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதில் விழ வச்சிடும். அதான் மாயாவோட வேலை. ஆனால் முதல்ல நீங்கள் ஆத்மா மற்றதெல்லாம் பார்க்காதீங்கன்றார். முதல்ல பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களை ஆத்மான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் மற்றவங்க கூட பேசணும். அந்த மாதிரி தொடர்பில் வரும்போது அந்த ஆத்மா பயிற்சி பண்ணணும். மனசுக்குள்ளே இவங்க ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கிறாங்கன்னு மனசால் பார்க்கணும். அப்படி அதாவது புத்தியின் மூலமாக பார்க்கறது. அப்படி மனசுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது தான் அந்த ஆத்ம உணர்வை மேலோங்க வைக்கும். அப்போ இப்போ அதாவது ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. நீங்கள் ஆத்மான்னு ஞாபகம் இல்லைன்னா, ஆத்மான்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க, ஆத்மா உணர்வில் இருக்கும்போது அவங்களும் ஆத்மா தான், அது அன்பான ஆத்மா. அவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் உங்களுடைய இதில் ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு தான். அது தேக உணர்வுன்னு நினச்சிக்கிட்டு தேக உணர்வில் மாட்டிக்கிட்டதுனால தான் தேகம் நம்பிக்கிட்டு இப்போ அகங்காரத்தில் ஆடுது. ஆனால் அது அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மான்னு புத்திக்கு வேலை கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதை சொல்ல என்னாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை சீரியஸாக எடுத்து பதிவு பண்ணாமல் நீங்கள் சொல்கிறது தான் பதிவாகும். அங்கே சுற்றி சூழ்நிலைகள் பதிவு பண்ண விட மாட்டீங்க. நீங்கள் தான் என்ன அங்கே ஆத்மாவில் பதிவு பண்ணணும். அப்போ அந்த ஆத்மா அன்பான ஆத்மா அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா அன்பு தோணும். அவர் சொல்கிறத அப்படியே சீரியஸாக கேட்டிங்கன்னா என்ன ஆகும், திட்டினார்னா அவர் கோபக்கார ஆத்மான்னு பதிவாயிடும். அப்புறம் அவரை பார்த்தாலே அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் வரும். இதுதான் புத்தியின் 3வது கண்ணை சதா திறந்து வச்சிருக்கிறது அப்படின்றது. ஸோ நெற்றி கண்ணை திறக்கிறது நீங்கள் உட்காந்து யோகா பண்ணுறதன் மூலமாலாம் வராது. இந்த ஞான யோகம் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவர் ஆத்மான்னு பார்க்கறது, அப்புறம் சிவ பரமாத்மாவை நினைக்கிறது. அவரும் ஒளிப்புள்ளியாக இருக்கார், செம்பொன் நிறமான வானத்தில் இல்லையா, அந்த அன்புலேயே நீங்கள் மூழ்கிட்டு இருக்கிறது. அப்போ ஒன்று உங்கள் ஆத்மாவை பார்ப்பீங்க, இல்லை பரமாத்மாவை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லை எதிர இருக்கிறவங்களையும் ஆத்மாவை பார்ப்பீங்க, சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் நாடகமாக பார்ப்பீங்க. இந்த ஞானம், இந்த 4 ஞானமும் ஃபுல்லாக அந்த நாடகமும் சரியாக நடக்குதுன்றார். ஸோ எதுவும் சஞ்சலப்படாமல் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குது. ஏன்னா இறைவன் சொல்கிறார், எப்போ நீங்கள் என்னுடைய நேரடி குழந்தை ஆகிட்டீங்களோ அந்த நொடியிலேருந்து உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும்ன்றார். ஆனால் கர்ம கணக்கின் அனுசாரமாக ஏதோ துக்கம் வரா மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சாட்சியாக பார்த்தீங்கன்னா அது நன்மையில் தான் முடியும். சீரியஸாக பார்த்தீங்கன்னா துக்கத்தில் மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த ஞானம் சதா ஓடிக்கிட்டே இருந்து இந்த ஞானம்ன்ற 3வது கண்ணை திறக்கிறது தான் ஓப்பனிங் தி தேர்ட் ஐ. ஆனால் இது வேறு எந்த சத் சங்கத்திலும் இருக்காது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கோங்க, இங்கேருந்து ஒளி வரதா நினச்சிக்கோங்க, இப்படி பண்ணுங்கள், விளக்க பாருங்கள், இப்படி சொல்லுவாங்க. அது அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணி ஒருவேளை என்னென்னா பழைய சமஸ்காரம் அந்த விளக்க பார்த்தீங்கன்னா என்ன பதிவு இருக்குதோ அது டக்குன்னு வர மாதிரி தெரியும். அப்போ ஏதோ காட்சியெல்லாம் தெரியும், அதுதான் ஏதோ ஆயிடுச்சின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆனவங்களுக்கும் கோபம் காமம் பற்று பேராசை அகங்காரம்லாம் இருக்க தான் செய்யும். இப்போ இறைவன் கொடுக்கிற இந்த ஞானத்தின் மூலமாக தான் இந்த விகாரங்களை நீங்கள் வெல்ல முடியும். ஞானக்கண்ணை பெற்று இந்த ஞானம் கொடுத்து சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடியே கூட இப்போவே உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். துக்கத்துடைய எந்த பாதிப்புலையும் நீங்கள் வர மாட்டீங்க. சதா சுகமும் சதா ஆனந்தமும் சதா அமைதியுமாக இருப்பீங்க. ஓம் சாந்தி.